இதுல 10 சொற்களை முன் வைப்போம். 3 அணிகளும் ஒன்றாக நின்று விளையாடி தங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் அணிகளுக்கு மதிப்பை ஈட்ட முடியும். ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒருவர், 3 பேரும் ஒன்னா நின்று இதை சமாளிக்க போறாங்க. உங்கள் அணியிலிருந்து வருபவர் யார்? 3 அணிகள்லயும் வாங்க முன்னாடி. ஐந்தாவது சுற்று. மொத்தம் உங்களுக்கு திரையில் 10 சொற்கள் காண்பிக்கப்படும். யார் முதலில் மணியை ஒலிக்கிறீர்களோ அவர்கள் விடையளிக்க முடியும். மணியை ஒலித்து சரியான விடை சொன்னால் அந்த கட்டத்திற்குரிய மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். மணியை ஒலித்து தவறான விடை சொன்னால் உங்கள் அணி ஒரு மதிப்பெண்ணை இழக்கும். இந்த சுற்றில் எல்லாமே 5 எழுத்து சொற்கள். ஒவ்வொரு சொல்லிலும் முதல் எழுத்து காட்டப்படும். முதல் எழுத்தை பார்த்தவுடனே சரியான விடை சொன்னால் 5 மதிப்பெண்கள். இரண்டாவது எழுத்தை பார்த்தவுடன் சொன்னால் 4, மூன்றாவது எழுத்தை பார்த்தவுடன் சொன்னால் 3, நான்காவது எழுத்தை பார்த்தவுடன் சொன்னால் 2 மதிப்பெண்கள். முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து திரையில் பாருங்கள். முதல் எழுத்து யாராவது சொல்ல விரும்புறீங்களா? மயக்கம். தவறான விடை. உங்கள் அணி ஒரு மதிப்பெண்ணை இழக்கிறது. இரண்டாவது எழுத்து வந்திருக்கிறது. மத்தாப்பு. மத்தாப்பு சரியான விடை, 4 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து திரையில் பாருங்கள். யாராவது முயற்சி செய்கிறீர்களா? அடுத்த எழுத்து சக்கரம். ஒரு மதிப்பெண்ணை இழக்கிறீர்கள். ராமநாதபுரம் பள்ளி. மற்ற இருவர் முயலலாம். அடுத்த எழுத்து சச்சரவு. சச்சரவு சரியான விடை, 3 மதிப்பெண்கள். சேலம் சங்ககிரி. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து திரையை பாருங்கள். அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து மரகதம். மரகதம் என்பது சரியான விடை. ராமநாதபுரம் பள்ளிக்கு 2 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்தை திரையில் பாருங்கள். அடுத்த எழுத்து மூன்றாவது எழுத்து வசந்தம். வசந்தம் என்பது சரியான விடை. சேலம் சங்ககிரி. உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். இடம் மாறி நிற்கலாம். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து மிரட்டல். மிரட்டல் என்பது சரியான விடை. 3 மதிப்பெண்கள். ஜிபி பப்ளிக் பள்ளி. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து திருப்பம். திருப்பம் என்பது சரியான விடை. 2 மதிப்பெண்கள். மேல்மருவத்தூர் பள்ளி. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து ராமநாதபுரம் வேலுமாணிக்க மாண்டேசரி பள்ளிக்கு 2 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து சத்துணவு. சத்துணவு என்பது சரியான விடை. 3 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து அடுத்த எழுத்து பம்பரம். தவறான விடை. உங்களுக்கு ஒரு மதிப்பெண் போகிறது. மற்ற இருவர் முயற்சிக்கலாம். அடுத்த எழுத்து படிகாரம். சங்ககிரி பள்ளி. படிகாரம் என்பது சரியான விடை. 3 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து ராமநாதபுரம். விடை சொல்வதற்கான வாய்ப்பு. ஒரு மதிப்பெண்ணை இழக்கிறீர்கள். கையை வச்சு அழுத்தியாச்சுலம்மா. அப்ப வாய்ப்பு எடுத்ததா தானே அர்த்தம்.
மற்ற இருவர் முயலலாம். சதுக்கம். சதுக்கம் சரியான விடை. 3 மதிப்பெண்கள். மேல்மருவத்தூர் ஜிபி பப்ளிக் பள்ளி. 10 சொற்களும் முடிந்து விட்டன. வாய்ப்பை திறமையாக பயன்படுத்தி கொண்டீர்கள். அதற்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துகள். இந்த சுற்றினுடைய அனுபவம் உங்களுக்கு மனநிலை, மன உணர்வு எப்படி இருந்தது? எளிதா இருந்ததா? 2 பருவத்தை விட இந்த பருவத்துல புதுசா சுற்று கொண்டு வந்ததுனால ஆர்வமா இருந்தது ஐயா. ஏன்னா இதுல அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்பு. முந்தைய சுற்றுகளில் ஒவ்வொரு சொல்லுக்கும் 1 தான். இங்க 2, 3, 4 மதிப்பெண்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் கிடைக்கும். ஒரு 10 சொற்கள்ல 5, 4 மதிப்பெண் எடுத்தாலும் 20 மதிப்பெண்கள் ஏறி போயிடும். எல்லாருடைய நிலைமையை மாற்றக்கூடிய சுற்று. உனக்கு எப்படி இருந்தது? என்ன வித்தியாசமா இருந்தது ஐயா. ஒரு எழுத்தை காமிச்சோன்னா நமக்கு பல வார்த்தைகள் தோன்று. அப்படியே குறுக்கிக்கிட்டே வரணும். அடுத்த எழுத்துல எப்படியாவது சொல்ல முயற்சி பண்ணணும். அப்படின்னா இதுக்கு நிறைய சொற்கள் தெரியணும். உன்னுடைய அனுபவம் எப்படி இருந்தது? யோசித்து செயல்பட்டால் எளிமையாக இருக்கும். பார்ப்போம் மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்பதை உங்கள் அணி கணக்கிட்டு கொண்டு இருப்பார்கள். நீங்கள் சென்று அமரலாம். 5 சுற்றுகளும் முடிவடைந்த நிலையில் இந்த அணிகள் பெற்றிருக்கிற மொத்த மதிப்பெண்களை தெரிந்து வைக்காதவர்களுக்காக ஒரு முறை நான் கூறிவிடுகிறேன். மேல்மருவத்தூர் ஜிபி பப்ளிக் பள்ளி 30, ராமநாதபுரம் வேலுமாணிக்கம் மாண்டேசரி மேல்நிலை பள்ளி 36, சேலம் சங்ககிரி வித்யாசாகர் பள்ளி 28. முதல் 2 இடங்களை பிடிக்கிற அணிகள் இந்த போட்டியின் அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள். அந்த அடிப்படையில் மேல்மருவத்தூர் ஜிபி பப்ளிக் பள்ளி மற்றும் ராமநாதபுரம் வேலுமாணிக்கம் மேல்நிலை பள்ளி இருவரும் செல்கிறார்கள். மனம் தளர வேண்டாம். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் நம்ம விளங்கிக் கொள்ள ஒரு அளவுகோலாக இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் தாய்மொழியில் இன்னும் சிறந்து விளங்க தொடர்ந்து பயிலுங்கள். உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுகிற சேலம் சங்ககிரி வித்யாசாகர் பள்ளிக்கு ஜோலார்பேட்டை யுனிவர்சல் கல்விக் குழுமம் வழங்கும் புத்தகம் நினைவு பரிசு. ஒவ்வொரு அணியிலிருந்து ஒருவர் முன்னே வந்து மூவருமாக சேர்ந்து ஒரு சுற்றை ஒன்றாக விளையாடப் போகிறார்கள். அவரவர் அணிக்கு மதிப்பெண்கள் சேர்க்க போகிறார்கள். வாங்க, ஒவ்வொரு அணியிலிருந்து ஒருவர். இந்த சுற்றில் திரையில் முதல் சொல்லின் முதல் எழுத்து மட்டும் வரும். எல்லாமே 5 எழுத்து சொற்கள். அதை மனசில் வச்சுக்கோங்க. முதல் எழுத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு விடை தெரியும் என்று நினைத்தால் நீங்கள் மணியை ஒலித்து அந்த விடையை சொல்லலாம். சரியான விடையா இருந்தால் 5 மதிப்பெண்கள், தவறான விடையா இருந்தால் உங்கள் மொத்த மதிப்பெண்களிலிருந்து 1 கழிக்கப்படும். 2வது எழுத்தை பார்த்த பிறகு சரியான விடை சொன்னால் 4, 3வது எழுத்துக்கு பிறகு சொன்னால் 3, 4வது எழுத்துக்கு பிறகு விடை சொன்னால் 2 மதிப்பெண்கள். முதல் 5 எழுத்து சொல். யாராவது முயற்சி செய்றீங்களா? அடுத்த எழுத்து. யாராவது முயற்சி செய்றீங்களா? அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அரசு மேல்நிலைப் பள்ளி புழக்கம். 2 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்தை திரையில் பாருங்கள். அடுத்த எழுத்து. யாராவது முயற்சி செய்றீங்களா? அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. தடக்கல். தவறான விடை. உங்கள் அணி மதிப்பெண்களிலிருந்து 1 இழக்கிறீர்கள். மற்ற இருவர் முயற்சி செய்யலாம். தடங்கள். மணியை ஒலிச்சு தான் சொல்லணும். அதனால காரைக்குடி தி லீடர்ஸ் மேல்நிலை பள்ளிக்கு 2 மதிப்பெண்கள். இடம் மாறி நில்லுங்க. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அரசு மேல்நிலைப் பள்ளி கம்பீரம். கம்பீரம். 2 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. மின்சாரம். அரசு மேல்நிலைப் பள்ளி மின்சாரம். 3 மதிப்பெண்கள். சரியான விடை. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. கால வரையறை முடிகிறது. அது சரியான விடை சுகந்தம். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து திரையில். அடுத்த எழுத்து.
அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. கலக்கம். தவறான விடை, மதிப்பெண் இழக்கிறீர்கள். மற்ற இருவர் முயற்சி பண்ணலாம். களங்கம். களங்கம் சரியான விடை, உங்களுக்கு 2 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. பரிதாபம். பரிதாபம் 2 மதிப்பெண்கள், அரசு மேல்நிலைப் பள்ளி. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. அடுத்த எழுத்து. சமுதாயம். தவறான விடை, 1 மதிப்பெண்ணை இழக்கிறது டாக்டர் விமலா கான்வென்ட். மற்ற இருவர் முயலாம். அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அரசு மேல்நிலைப் பள்ளி. சந்தானம். தவறான விடை, மதிப்பெண்ணை இழக்கிறீர்கள். சந்தனம். தவறான விடை, நீங்களும் மதிப்பெண் இழக்கிறீர்கள். விடை நான் காட்டுங்க. சமாதானம். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அப்பளம். தவறான விடை, 1 மதிப்பெண் இழக்கிறது காரைக்குடி தி லீடர்ஸ் பள்ளி. மற்ற இருவர் முயற்சி செய்யலாம். அம்பலம். அம்பலம் என்பது சரியான விடை, உங்களுக்கு 2 மதிப்பெண்கள், அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு. இறுதியான சொல், அதற்கான முதல் எழுத்தை பாருங்கள் திரையில். அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. நிறுவனம். நிறுவனம் 2 மதிப்பெண்கள், டாக்டர் விமலா கான்வென்ட். முதல் ஒரு 4 சுற்றுகள் விளையாடினோம். உங்களுக்கு அந்த 4 சுற்றுகள் எளிதா இருந்ததா, இது எளிதா இருக்கா? எதுல பதற்றம் அதிகமா இருந்தது? இதுதான் ஐயா பதட்டமாக இருந்தது, மற்றதும் பதட்டமா இல்லை. பதற்றத்துக்கு காரணம் எல்லாருக்கும் விளங்கும். ஒன்று, மற்றவர்கள் சொல்வதற்கு முன்னாடி நம்ம சிந்திச்சு சொல்லிடணும், மணியை சரியா ஒலித்தரணும். ஒருவேளை தவறானால் இதுவரைக்கும் ஈட்டி இருக்கிற மதிப்பெண்களில் ஒன்று இழந்துருவோமே அப்படின்னு. அணியோட உதவி இல்லாமல் இருக்கனால கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்கு. நம்ம தனியாக விளையாட வேண்டியதாக இருக்குல்ல. இங்கே எல்லாருக்கும் தனித்திறமை உண்டு, அதை நிரூபிக்க தான் இந்த சுற்று. அழகாக முயற்சி செய்தீர்கள், உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் சென்று அமரலாம். 5 சுற்றுகளும் நிறைவடைந்து விட்டன. இந்த பள்ளிகள் சிறப்பாக பங்கு பெற்றதை பார்த்திருப்பீர்கள். இவர்களுடைய மொத்த மதிப்பெண்கள்: சென்னை டாக்டர் விமலா கான்வென்ட் பள்ளி 11, அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளி 26, காரைக்குடி தி லீடர்ஸ் மேல்நிலைப் பள்ளி 14. முதல் 2 இடங்களை பிடித்திருக்கிற பள்ளிகள் இந்த போட்டியின் அடுத்த கட்டத்துக்கு செல்கிறார்கள். அது அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியும் காரைக்குடி தி லீடர்ஸ் மேல்நிலைப் பள்ளியும். டாக்டர் விமலா கான்வென்ட் விளிம்பில் இந்த வாய்ப்பை தவற விடுகிறார்கள். இருந்தாலும் இவர்களது தமிழ் பயணம் தொடரும். ஏன்னா இன்னைக்கு கண்ணாடி போல தமிழோடு விளையாடு, அவர்கள் இருக்கிற தமிழ் நிலையை அவர்களுக்கு பிரதிபலித்து காட்டியிருக்கிறது. உங்களுக்கு ஜோலார்பேட்டை யுனிவர்சல் கல்விக் குழுமம் வழங்கும் புத்தகம் பரிசு. 3 அணிகளும் ஒரே சமயத்தில் ஒன்றாக நின்று விளையாடப் போகிற சுற்று. யாருக்கு சரியான விடை தெரிகிறது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் முதலில் மணியை ஒலித்து விடையை சொல்வார்கள். மணியை ஒலித்து விட்டு சரியான விடை சொன்னால் அதற்கேற்ற மதிப்பெண்ணும், தவறான விடை சொன்னால் அணியிலிருந்து 1 மதிப்பெண்ணும் குறைக்கப்படும். மொத்தம் 10 சொற்கள் திரையில் காட்டப்படும். யாருக்கு தெரிகிறதோ அவர்கள் அதிகமான சொற்களை கண்டுபிடித்து மதிப்பெண்கள் பெற முடியும். ஒவ்வொரு அணியிலிருந்தும் இப்போ யார் வரப்போறீங்க? 3 பேர் வந்துருங்க. யாரு முதலில் மணியை ஒலிக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் விடையை அளிக்கக்கூடிய வாய்ப்பு. எல்லாமே 5 எழுத்து சொற்கள். முதல் எழுத்தை பார்த்த உடனே சரியான விடை சொன்னால் 5, இரண்டாவது எழுத்துக்கு பிறகு சொன்னால் 4, பிறகு 3, பிறகு 2. சரியான விடைக்கு மட்டுமே மதிப்பெண், தவறான விடைக்கு உங்களுக்கு மதிப்பெண் இழக்கிற ஒரு சூழல் ஏற்படும். தொடங்கலாமா? முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து இப்பொழுது திரையில். யாராவது சொல்றீங்களா? அடுத்த எழுத்து. துப்பாக்கி. துப்பாக்கி 4 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லுக்கான முதல் எழுத்து. யாராவது முயற்சி செய்றீங்களா? அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து.
உருக்கம் என்பது சரியான விடை. உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். அடுத்த சொல், அதற்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து, நர்மணம். காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் 3 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து, அரசியல். திருநெல்வேலி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி, உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, தொடர்ச்சி. சரியான விடை 4 மதிப்பெண்கள். எம்சிசி கேம்பஸ். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து, துணிச்சல். துணிச்சல். சரியான விடை. உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். மகரிஷி வித்யா மந்திர் காரைக்குடி. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து, சுத்தியல். சுத்தியல் என்பது சரியான விடை. 3 மதிப்பெண்கள். ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, அரண்மனை. அரண்மனை. சரியான விடை. 4 மதிப்பெண்கள். எம்சிசி கேம்பஸ் மேல்நிலைப் பள்ளி. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, சுருக்கம். எம்சிசி கேம்பஸ் 4 மதிப்பெண்கள் உங்களுக்கு. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து, தந்திரம். மகரிஷி வித்யா மந்திர் காரைக்குடி 2 மதிப்பெண்கள் உங்களுக்கு. 10 சொற்களை முடித்து விட்டோம். ரொம்ப அழகாக முயற்சி செய்தீர்கள் 3 அணிகளுமே. இந்த சுற்று உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க உங்க அனுபவத்தை, என்ன உணர்ந்தீங்கன்னு. இது ரொம்ப புதுமையாக இருந்தது. நமக்கு நிறைய சொற்கள் தெரியும்னா அதை நல்லா நமக்கு 5 எழுத்து சொற்கள் எந்த அளவுக்கு நம்மளால யோசிக்க முடியுது அப்படிங்கிறத நாமளே புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. இதுல வார்த்தைகள் தெரியுது, பட் ஆனா சொல்றதுக்குள்ள வந்து அவங்க மணியை அழுத்திடுறாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிருதுன்னு அர்த்தம். அப்ப எங்க மேலதான் தப்பு. எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சதே கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்கய்யா, கொஞ்சம் வேகம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் எழுத்தை பார்த்த உடனே சொற்களை உங்களால் ஊகிக்க முடியுதா? ஊகிக்க முடியுது, ஆனாலும் ஒரு சந்தேகம், இது சரியா நிறைய சொற்கள் தோணும். அது வேற நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு ஐயா. அதுக்கு தானே வைக்கிறதுங்க. நிச்சயமாக உறுதியாக தெரியும் பொழுது 2வது எழுத்து வந்த உடனே நிறைய சொற்கள் கண்டுபிடிச்சிங்கல்ல, அது உங்கள் தமிழ் அறிவை காட்டுகிறது. உங்களுக்கு எங்கள் வாழ்த்துகள். நீங்கள் சென்று அமரலாம். 5 சுற்றுகளும் முடிவடைந்து விட்டன. யார் எந்த 2 அணிகள் அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள் என தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஒரே இடத்தில் 2 அணிகள். அப்ப 2 அணிகளுமே தேர்வாகி அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார்கள். தாம்பரம் எம்சிசி கேம்பஸ் மேல்நிலைப் பள்ளி மற்றும் திருநெல்வேலி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி மேல்நிலைப் பள்ளி 29 மதிப்பெண்கள். அடுத்த இடத்தில் இருப்பவர்கள் காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி 21 மதிப்பெண்களுடன். போட்டியிலிருந்து வெளியேறுகிற காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் பள்ளிக்கு ஜோலார்பேட்டை யுனிவர்சல் கல்விக் குழுமம் வழங்கும் புத்தகங்கள் நினைவு பரிசு. 5வது சுற்ற ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒருவர் வந்து மூவருமாக சேர்ந்து நின்று ஒரே இடத்தில் நின்று ஒன்றாக அணுகி மோதி விளையாட போகிற ஒரு வித்தியாசமான சுற்று. இந்த அணிகள் தங்களுடைய மதிப்பெண்களை அதிகமாக உயர்த்தி கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கிற சுற்றும் கூட இது. வாங்க, ஒவ்வொரு அணியிலிருந்து யார் வரீங்களோ இங்க வந்துருங்க. மூவரும் இதுல உங்களுக்கு 10 சொற்கள் காண்பிக்கப்படும் திரையில. அனைத்து சொற்களுமே 5 எழுத்து சொற்கள். ஒவ்வொரு முறை திரையிலையும் ஒரு சொல் வரும்பொழுது அந்த சொல்லின் முதல் எழுத்து மட்டும் தெரியும், மீதி 4 எழுத்துகளும் தெரியாது. ஒருவேளை முதல் எழுத்தை பார்த்த உடனே இந்த சொல்லாதான் இருக்கும்னு ஒரு ஊகம் பண்ணி நான் சொல்ல விரும்புறேன்றவங்க மணியை ஒலித்தி சொல்லலாம். சரியாக இருந்தால் 5 மதிப்பெண்கள், தவறாக இருந்தால் நீங்கள் ஒரு மதிப்பெண்ணை இழப்பீர்கள் உங்கள் அணியிலிருந்து. 2வது எழுத்து
வெளிவந்த பிறகு நீங்கள் சரியான விடை சொன்னால் 4, மூன்றாவது எழுத்து வந்த பிறகு சொன்னால் 3, நான்காவது எழுத்து வந்த பிறகு சொன்னால் 2 மதிப்பெண்கள். யார் தவறான விடை சொன்னாலும் அந்த அணிக்கு ஒரு மதிப்பெண் எடுக்கப்படும். அதை நல்ல நினைவில் வச்சுக்கோங்க. முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து இப்பொழுது திரையில். அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து. இரைச்சல். விழுப்புரம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி பள்ளிக்கு 2 மதிப்பெண்கள். இடமா இருக்கணும். அடுத்த சொல், அதற்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து. எல்லாருக்கான வாய்ப்பு முடிகிறது. அந்த சொல்ல திரையில பாருங்க. தேவாலயம். இப்பொழுது அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து திரையில். அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து, பட்டினம். சேலம் எமரால்டு வேலி பப்ளிக் பள்ளி. பட்டினம் என்பது சரியான விடை. 3 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து. மிரட்டல். சேலம் எமரால்டு வேலி உங்களுக்கு 2 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து திரையில். அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து. பெருமிதம். பெருமிதம். 3 மதிப்பெண்கள். கோவை டாக்டர் வி கெங்குசாமி நாயுடு பள்ளிக்கு. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து. புத்திசாலி. புத்திசாலி. மறுபடியும் 3 மதிப்பெண்கள். கோவை டாக்டர் வி கெங்குசாமி நாயுடு பள்ளி. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து. கண்ணியம். கண்ணியம். 3 மதிப்பெண்கள். சேலம் எமரால்டு வேலி பள்ளி. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து. வழிகாட்டி. தவறான விடை. உங்களுக்கு 1 மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. மற்ற இருவரும் முயலலாம். வடிகட்டி. வடிகட்டி. சரியான விடை. 3 மதிப்பெண்கள். அடுத்த சொல், அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து. துவர்ப்பு. துவர்ப்பு. சரியான விடை. 3 மதிப்பெண்கள். சேலம் எமரால்டு வேலி. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து, அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து. புத்தகம். ஜெயேந்திர சரஸ்வதி. 3 மதிப்பெண்கள். மற்ற சுற்றுகள் விளையாடுறதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு? இங்கே வார்த்தை நான் யூகிக்கிறேன், அந்த சமயத்தில் அவங்க பசரமுக்தி பதில் சொல்கிறதுனால நேரம் ரொம்ப இதுவாக இருக்குது ஐயா. இல்லை, இப்போ மற்ற சுற்றுகள்லாம் எப்படி விளையாண்டீங்க? அது இங்கே அணியினர் இந்தந்த வார்த்தைகள்லாம் அவங்களால தெரிஞ்சு வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் சொன்னாங்க ஐயா. இங்கே வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும், அது சரியா இருக்கணும். தவறாயிட்டா மதிப்பெண்ணும் கழிக்கப்படும். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கா? பரவாயில்ல, அழகாக முயன்றீர்கள். நீங்கள் சென்று அமரலாம் உங்கள் அணிகளோடு. 5 சுற்றுகளும் முடிவடைந்த நிலையில் எந்த 2 அணிகள் அடுத்த கட்டத்திற்கு தேர்வாகிறார்கள் என்பதை பார்ப்போம். விழுப்புரம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி மேல்நிலைப் பள்ளி 31, சேலம் எமரால்டு வேலி பப்ளிக் பள்ளி 25, கோவை டாக்டர் வி கெங்குசாமி நாயுடு மேல்நிலைப் பள்ளி 17.
விழுப்புரம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி மேல்நிலைப் பள்ளி மற்றும் சேலம் எமரால்டு வேலி பப்ளிக் பள்ளி இரு அணிகளும் அடுத்த கட்ட போட்டிக்கு தேர்வாகி இருக்கிறார்கள். வாழ்த்துகள். டாக்டர் வி கெங்குசாமி நாயுடு பள்ளி, மனம் தளர வேண்டாம். இது ஒரு நல்ல தொடக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் உங்கள் தாய்மொழியை சிறப்பாக பயிலுங்கள். இந்த போட்டி ஒரு சின்ன நிகழ்வு தான் உங்கள் வாழ்க்கையில். இதை தாண்டி உங்களுடைய நிஜ வாழ்வு பொது சமூகத்தில் இருக்கிறது. உங்கள் தாய்மொழியை கண்டு அதில் சிறந்து விளங்கி நீங்கள் வெற்றி பெற நாங்கள் அனைவரும் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த அணிகளுடைய மதிப்பெண்களையே அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு சுற்று. ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒருவர் வந்து மூவரும் ஒருங்கே நின்று ஒரே தருணத்தில் விளையாட போகும் புதுமையான சுற்று. ஒவ்வொரு அணியிலிருந்து ஒருவர். இந்த சுற்றுல உங்களுக்கு மொத்தம் 10 சொற்கள் திரையில் ஒன்றன் பின் ஒன்றாக காண்பிக்கப்படும். ஒவ்வொரு சொல்லிலும் எல்லாமே 5 எழுத்து சொற்கள். அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொரு சொல் திரையில் தோன்றும் போதும் முதலில் ஒரு எழுத்து மட்டுமே, அதாவது முதல் எழுத்து மட்டுமே தோன்றும். அதாவது மணியை ஒலித்து சரியாக அந்த சொல்லை சொன்னால் 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஒருவேளை ஒரு எழுத்தில் முடியவில்லை, 2வது எழுத்து தோன்றியவுடன் சொன்னால் 4 மதிப்பெண்கள், 3வது எழுத்து தோன்றிய பிறகு சொன்னால் 3, 4வது எழுத்துக்கு பிறகு 2 மதிப்பெண்கள். ஒருவேளை மணியை ஒலித்து தவறான விடை சொன்னால் உங்கள் அணி ஒரு மதிப்பெண்ணை இழக்கும். மணியை ஒலித்து விட்டு நீங்கள் விடை சொல்லாமல் இருந்தாலும் ஒரு மதிப்பெண்ணை இழப்பீர்கள். 5வது சுற்று தொடங்குகிறது. முதல் 5 எழுத்து சொல்லுக்கான முதல் எழுத்து இப்பொழுது திரையில். அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. மண்டலம். மண்டலம் என்பது தவறான விடை. கலைவாணி பள்ளி ஒரு மதிப்பெண்ணை இழக்கிறது. மற்ற இருவர் முயற்சி செய்யலாம். நீங்க யாராவது சொல்ல விரும்புறீங்களா? அடுத்த எழுத்து. மங்களம். மங்களம் என்பது சரியான விடை. அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளிக்கு 2 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. கால வரையறை முடிகிறது. என்ன சொல்லணும் பாருங்க. சவுக்கடி. சவுக்கடி. பூவை தவிர 4 எழுத்துக்களும் தோன்றின பிறகு உங்களுக்கு ஒரு சந்தேகம், தவறாயிடக்கூடாதுன்னு இல்ல. அடுத்த சொல். அதற்கான முதல் எழுத்து திரையில். அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. நிர்வாகம். தவறான விடை. அரசு உயர்நிலைப் பள்ளி ஒரு மதிப்பெண்ணை இழக்கிறது. மற்ற இருவர் முயற்சி செய்தால் 2 மதிப்பெண்கள். உங்கள் கால வரையறை முடிகிறது. என்ன சொல்ல பாருங்க. நினைவு. நினைவகம் என்பது நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து திரையில் பாருங்கள். அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அவமானம். அவமானம் என்பது சரியான விடை. 2 மதிப்பெண்கள். கலைவாணி பன்னாட்டு பள்ளி. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து திரையில் பாருங்கள். அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. புண்ணியம். புண்ணியம் என்பது சரியான விடை. 3 மதிப்பெண்கள். அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. அடுத்த எழுத்து. மாநகரம். மாநகரம் சரியான விடை. 4 மதிப்பெண்கள். அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளிக்கு. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. சார் இருக்கவே இல்லை நம்ம சார். கடவுள் 10 வரல. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து.
பொட்டலம். பொட்டலம் என்பது சரியான விடை. உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து கிரக்கம். தவறான விடை. அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி 1 மதிப்பெண்ணை இழக்கிறது. மற்ற இருவர் முயற்சி செய்யலாம். அடுத்த எழுத்து கிறுக்கல். கலைவாணி பன்னாட்டு பள்ளி 2 மதிப்பெண்கள் பெறுகிறது. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து திரையில் பாருங்கள். அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து உப்பளம். உப்பளம் சரியான விடை. 2 மதிப்பெண்கள். கலைவாணி பன்னாட்டு பள்ளி. அடுத்த சொல் அதற்கான முதல் எழுத்து அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து ஆதிக்கம். ஆதிக்கம் சரியான விடை. 3 மதிப்பெண்கள் நாமக்கல் பாண்டமங்கலம் பள்ளிக்கு. 10 சொற்களும் முடிவடைந்தன. உப்பளம் சொன்ன கலைவாணி பன்னாட்டு பள்ளிக்கு ஒரு சிறப்பான வாழ்த்தும். பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இடம். உப்பளம்னா என்னன்னு தெரியுமாமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. என்னன்னு தெரியல. இவங்களை கேட்போம். உப்பு தயாரிச்சு வைக்கிற இடம். உப்பு தயாரிக்கிற இடம். தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த பக்கம் போனீங்கன்னா கடல் தண்ணீரை அப்படி பாத்தியா கட்டி பெரிய நிலங்களை தண்ணியை சேகரிச்சிருவாங்க. சூரிய ஒளியில காய்ந்து கடுமையான உப்பான கல்லாகும். அந்த இடங்களுக்கு பெயர் உப்பளம். உப்பு தயாரிக்கிற தளம் அது. அழகா சொன்னீங்க. நல்ல முயற்சி. நீங்கள் செல்லலாம். 5வது சுற்றை விளையாடுறதுக்கு ஒவ்வொரு அணியிலேருந்து நீங்கள் அனுப்புனீங்கல்ல முன்னாடிங்க. நீங்கள் அமர்ந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இங்கே என்ன மன உணர்வு? இந்த சுற்றை பற்றி என்ன நினச்சிங்க? அவங்க போனது சரிதான், இல்லை நான் போயிருக்கலாம், இல்லை சிறப்பாக விளையாண்டாங்க என் அணியில்? நீங்கள் ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் அதை பற்றி. ஐயா, நிதானமா தப்பா சொல்லி பாயிண்ட்டை மைனஸ் பண்ணாம பொறுமையா விளையாண்டு பாயிண்ட்ஸை கெயின் பண்ணாங்க. நீ எத்தனை சாமியை வேண்டமா? நடுவில் இருந்து வேண்டியா இல்லையா? என்னன்னு வேண்டுன? நிறைய வார்த்தை சொல்லிடணுன்ற மாதிரி சொல்லிடணும். அப்போ மற்றவங்கலாம் தோத்து போகணுமா? அப்படி இல்லையா? நீ வேண்டதெல்லாம் வரும் தொலைக்காட்சியில். வீட்டுக்கு போன பிறகு பாரு. முயற்சி செய்த அந்த 3 உங்களுடைய அணியை சேர்ந்தவர்களுக்கு பாராட்டுகள் சொல்லிடுங்க. மொத்த மதிப்பெண்களை நாம் பார்க்கும் நேரம். காரைக்குடி கலைவாணி பன்னாட்டு பள்ளி 29, நாமக்கல் பாண்டமங்கலம் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி 30, ராச்சாண்டார் திருமலை அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி 20 மதிப்பெண்கள். இந்த 2 பள்ளிகளோட நீங்க கடுமையான போட்டியில ஈடுபட்டு முன்னேறி 20 மதிப்பெண்கள் எடுத்ததுக்கே உங்களுக்கு பாராட்டுகள். அடுத்த முறை இன்னும் சிறப்பாக பெற்றோருடைய, ஆசிரியருடைய அல்லது மூத்த மாணவ மாணவியருடைய உதவியோட மொழியை மேம்படுத்தி கொண்டு இந்த விளையாட்டு மட்டும் இல்லாம அடிப்படையிலேயே உங்களோட தாய்மொழியில நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு உங்கள் தொழில் வாழ்விலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் நீங்கள் சிறக்க நாங்கள் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறோம். காரைக்குடி கலைவாணி பன்னாட்டு பள்ளி மற்றும் நாமக்கல் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி இருவரும் தேர்வாகி இந்த போட்டியின் அடுத்த நிலைக்கு செல்கிறார்கள்.